ஸோ முதலீடு அப்படின்னு வந்த உடனே அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த நிறைய ஆப்ஷன்ஸில் நம்ம அதிகம் பேசப்படுறது பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியாலே இருக்கட்டும், எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இப்போ தன்னோட பிஸ்னஸ்லேருந்து வர ப்ராஃபிட்டை எடுத்து தொழில் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு அன்ஃபோர்சீன் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அப்படியே சுத்தமாக அப்ரப்டாக ஷட் ஆயிரும், அவங்களுக்கு கேஷ் ஃப்ளோவே இருக்காது. ஸோ எப்பப்பெல்லாம் ஒருத்தங்க முதல்ல கடன் இல்லாத வாழ்க்கை வாழறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு அந்த நிலையை அடைஞ்சு தான் ஆகணும். சப்போஸ் அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம சொல்கிற அந்த 10% 20% ஆஃப் த அமௌண்ட்டை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக ஒரு அன்றாட வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஹவுஸ்மெய்டாக இருக்கட்டும், ஒரு டிரைவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களும் மற்ற அன்றாடப்பட்ட தொழிலில் வேலை செய்கிறவங்க, ஒரு வியாபாரம் செய்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு பலசரக்கு வியாபாரம் செய்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு இஸ்திரி கடைக்காரர், இவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் ஒன்று வரும் அப்படின்னா, எப்பயாவது தேவைப்படும் போது இந்த பணம் வந்து நமக்கு உபயோகமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அப்படி அவங்க வரும்போது, அவங்க முதலீட்டு ஆலோசகரோட டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாரும் பயந்துக்கிறது என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே ஈக்விட்டி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. தெர் இஸ் ஒன் மோர் அசெட் கிளாஸ் இருக்குது, டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அது வந்து பேங்க்கில் கிடைக்கிறதோட அட்லீஸ்ட் ஒரு 1%, 1.5% ரிட்டர்ன்ஸ் வந்து. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஐ எம் ராம்குமார், ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ முதலீடு அப்படின்னு வந்த உடனே அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த நிறைய ஆப்ஷன்ஸில் நம்ம அதிகம் பேசப்படுறது பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியாலே இருக்கட்டும், எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த 2 டெர்மினாலஜி நிறைய கேட்குறோம். அடுத்தது எல்லாரும் பேசப்படுறது என்ன அப்படின்னா எஸ்ஐபி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ இதை தான் நம்ம வந்து அதிகமாக கேட்டுக்கிட்டே வரோம். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த 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 உலகமே வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை ஆதரிக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்ன அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வருது. நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கமிட் ஆகிடுறீங்க. ஸோ அதோடு சேர்ந்து இருக்கும்போது உங்களை வந்து பேஷன்ஸ் கிடைக்குது. அதாவது நீங்கள் அதை பொறுமையாக வெயிட் பண்ணுறீங்க. ஸோ இந்த விதமான மைண்ட் செட்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஐடியல் இன்வெஸ்டர் ஃபார் எஸ்ஐபி. ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதுக்கான எலிஜிபிலிட்டி வந்துடுது. ஸோ யாரெல்லாம் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, சேலரிட் கிளாஸ்லாம் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா. சேலரிட் கிளாஸ்னால் யார் வருவாங்க? ப்ளூ காலர் ஜாப்ஸ். யாருக்கெல்லாம் ஒருத்தருக்கு மாதம் சம்பளம் வருது, அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடுது, அவங்கெல்லாம் வந்து ஐடியல் பர்சன் ஃபார் எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ். இவங்க தான் வந்து எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை ஒன்று கொடுத்துறாங்க. அஃப்கோர்ஸ் அது உண்மை. ஏன்னா அவங்களுக்கு மாதம் பிறந்த உடனே சம்பளம், அவங்க செஞ்ச வேலைக்கு சம்பளம் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடுது. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க அக்கௌண்ட்லேருந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக எஸ்ஐபியை எடுத்து பண்ணிடலாம். ஸோ சேலரி கிளாஸ் பீப்புள். ஸோ எப்போ ஒரு இண்டிவிஜுவல் வந்து நான் படிப்பை முடிச்சுட்டு 18 வயசு ஆனதுக்கப்புறம் பேன் கார்டை வாங்கி, ஆதார் கார்டு வாங்கி, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, கேஒய்சி பண்ணி ஒரு வேலையில் சேர்ந்து சம்பளம் வாங்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா ஹீஸ் அன் ஐடியல் இன்வெஸ்டர், இஸ் அ பர்சன் ஃபார் இன்வெஸ்டிங் இன் எஸ்ஐபி. அந்த பர்சன் வந்து ஐடியல் பர்சன். ஸோ இதை தவிர வேறு யாரெல்லாம் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களாம் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்குள்ளே வரணும். யார் அப்படின்னா, அதாவது இந்த 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 செக்டோரலுக்குள்ளே வராமல் தொழில் முனைவோர், அதாவது பிஸ்னஸ் பீப்புள், செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. அவங்களே கர்ணம் போட்டு அவங்களே தங்களோட சொந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி, இல்லை பேங்க்கில் கடன் வாங்கி அது மூலமாக சில தொழில்களை நடத்துவாங்க. அப்படி தொழில்களை நடத்திட்டு அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை தூக்கி திருப்பி அவங்க தொழிலே தான் போடுவாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு தகுந்த ஆடிட்டரோ இல்லை ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரோ அவங்க கூட உட்காந்து அவங்க திருப்பி அவங்களோட ப்ராஃபிட்டை தூக்கி பிஸ்னஸில் போட்டோம். பட் அட் த சேம் டைம் அதுலேருந்து ஒரு 25% ஆஃப் த அமௌண்ட்டை எடுத்து அவங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, இன்றைக்கி ஒரு தொழிலில் தொடங்கி செஞ்சிட்ருக்காங்க. இந்த தொழில் வந்து எப்படி தொடர்ந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு இருக்குங்கிறது தெரியாது. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் ஒரு தொழில் எடுப்பாங்க, அப்புறம் டைவர்சிஃபை பண்ணி இன்னொரு தொழிலுக்குள்ளே போவாங்க. ஸோ அடுத்தது எடுக்க போகிற தொழில் வந்து லாபகரமாக இருக்குமா நஷ்டகரமாக இருக்குமாங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ தன்னோட பிஸ்னஸ்லேருந்து வர ப்ராஃபிட்டை எடுத்து தொழில் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு அன்ஃபோர்சீன் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அப்படியே சுத்தமாக அப்ரப்டாக ஷட் ஆயிரும், அவங்களுக்கு கேஷ் ஃப்ளோவே இருக்காது. பட் வேறஸ்
அவங்க எப்பப்பெல்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்களோ, எப்பப்பெல்லாம் அந்த வருஷ கடைசியில் அவங்களுக்கு ஆனுவல் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க, இல்லை தனக்குன்னு மாதம் மாதம் ஒரு சேலரி ஒன்று அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு பார்ட்டை ஈவன் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள், அது ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்துகிற டைரக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு சாதாரண சின்ன ஒரு ஒரு யூனிட் போட்டு நடத்துகிற ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி இன்வெஸ்டர் ஓனராக இருக்கட்டும், அவங்களும் வந்து இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். இது ஒரு சொல்லிட்டு சேலரி கிளாஸ் இல்லாமல் வீக்லி வேஜஸ், மந்த்லி வேஜஸில் சில கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அன்செக்யூர்டு, அவங்க 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 ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே வரமாட்டாங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே வராமல் ஒரு ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும், இல்லை ஒரு 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 நடமான ஒரு இஸ்திரி கடை வச்சுருக்கிறவராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹவுஸ் மெய்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு டிரைவராக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாமே கூட தாராளமாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஓவராலாக வீக்லியில் ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும், இல்லை அப்படின்னா மந்த்லி பேசிஸில் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அப்படி கிடைக்கிது அப்படின்னா அவங்க வந்து ஒன்றே ஒன்று பண்ண வேண்டியது என்னென்னா, அவங்களுக்கு மாதத்துக்கு எவ்வளோ அவங்களுக்கு வரவு கிடைக்குதுங்கிறது பாருங்கள். அதை மீறி அவங்களுக்கு செலவு இருக்குது, பேர்டன் இருக்குது, டெப்ட் இருக்குது, அதாவது லோன் இருக்குது, கடன் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க அந்த கடனை அடைக்கணும். ஏன்னா கையில் கடன் இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது சொல்கிறதுங்கிறது ஒரு வைஸ் டிசிஷனே கிடையாது. அப்படி யாரும் பண்ணவும் கூடாது. ஸோ எப்பப்பெல்லாம் ஒருத்தங்க முதல்ல கடன் இல்லாத வாழ்க்கை வாழறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு அந்த நிலையை அடைஞ்சு தான் ஆகணும். சப்போஸ் அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம சொல்கிற அந்த 10% 20% ஆஃப் த அமௌண்ட்டை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக ஒரு அன்றாட வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஹவுஸ்மெய்டாக இருக்கட்டும், ஒரு டிரைவராக இருக்கட்டும், ஒரு இஸ்திரிக்காரராக இருக்கட்டும், ஒரு 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 பலசரக்கு கடை வியாபாரியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களும் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஃபின்டெக் ஆப் வந்துருச்சு, நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, எல்லா பேங்க்லேயுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் சஹி ஹே அப்படிங்கிற இந்த கான்செப்டை வந்து செபியும் ஆம்ஃபியும் ப்ரமோட் பண்ணுது. ஸோ இந்த சினாரியோவில் நம்ம இப்போதைக்கு கரெக்டாக வந்து 7% பெனிட்ரேஷன் தான் ஓவரால் மியூச்சுவல் ஃபண்ட் பெனிட்ரேஷனே இருக்குது இன்றைக்கி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் சினாரியோவில். ஸோ மீதி இருக்கிற அத்தனை மக்களும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவோட க்ரோத் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். அது மூலமாக ஒரு தனி மனிதனும் தன்னோட வாழ்க்கையில் அடுத்த நிலைமையை அடையிறதுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்ஐபியில் என்ன இங்கே ஒன்று அப்படின்னா பொறுமையாக வெயிட் பண்ணணும். அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 5 வருஷம் இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும். பிகாஸ் எல்லோரும் சொல்கிறது தான், அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நடக்கிறது வந்து 7 வருஷத்துக்கு அப்புறமா தான் நடக்கும். அந்த மல்டிப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஹை லெவல் ஸ்பீடில் இருக்கிறது எப்போ அப்படின்னா 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு மேலே போகும்போது அதோட க்ரோத் வந்து ஃபினாமினலாக இருக்கும். அதனால தான் எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் 12% 15% ரிட்டர்ன்ஸு லாங் டேர்மில் கிடைக்கும். அது உங்களோட ஃப்யூச்சர் ஃபினான்ஷியல் நீடு எதுவாக இருக்கட்டும், உங்களோட குழந்தைங்களுக்கான ஹையர் எஜுகேஷனுக்காக இருக்கட்டும், இல்லை உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக இருக்கட்டும், இல்லை உங்களோட சன்னோட டாட்டரோட மேரேஜாக இருக்கட்டும், இல்லை எந்த விதமான ஒரு லாங் டேர்ம் கோலுக்கும் இந்த முதலீடு வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால் சேலரி கிளாஸ் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அன்றாட மற்ற தொழில்கள் செய்கிறவங்களும் மாதம் வருமானம் கேஷ் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு கடன் எதுவும் இல்லை அப்படின்னா தாராளமாக அவங்களும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த சேலரி கிளாஸ் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் கிளாஸில் பிஸ்னஸ் பண்ணி அது மூலமாக செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்து அதுலேருந்து வர ப்ராஃபிட் எடுத்து புக் பண்ணுறவங்களா இருக்கட்டும், மற்ற அன்றாடத்தப்பட்ட தொழிலில் வேலை செய்கிறவங்க, ஒரு வியாபாரம் செய்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு பலசரக்கு வியாபாரம் செய்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு இஸ்திரி கடைக்காரர்கிட்ட இருக்கட்டும், ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணாவாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் ஒன்று வரும் அப்படின்னா, எப்பயாவது தேவைப்படும் போது இந்த பணம் வந்து நமக்கு உபயோகமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அப்படி அவங்க வரும்போது, அவங்க முதலீட்டு ஆலோசகரோட டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாரும் பயந்துக்கிறது என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே ஈக்விட்டி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. தெர் இஸ் ஒன் மோர் அசெட் கிளாஸ் இருக்குது, டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அது வந்து பேங்க்கில் கிடைக்கிறதோட அட்லீஸ்ட் ஒரு 1% 1.5% ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக தான் கிடைக்க போகுது. ஈவன் எஸ்ஐபி நீங்கள் டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணலாம். ஸோ அப்படி எனக்கு ஒரு வருஷம் கழிச்சு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லை ஒரு வருஷம் கழிச்சு நான் என் கடையை வந்து புது இடத்துக்கு மாற்ற போகிறேன், அதுக்கான பணத்தை சேர்க்க போகிறேன் அப்படின்னாலும் தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே எஸ்ஐபியில் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, நான் என்னால் எத்தனை வருஷம் வெயிட் பண்ண முடியும், நான் எவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், எனக்கு எவ்வளோ ரூபா கிடைக்கணும், இப்படிங்கிற இந்த 3 விஷயத்தை உங்களோட அட்வைசர்கிட்ட நீங்கள் பகிர்ந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான கேல்குலேஷனை அவர் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு மாதம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருவார். ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சரோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.